ஏங்க, மாயாவுக்கு ஆக்சுவலா நம்மளுடைய தினேஷ் வந்து ஹெல்ப் பண்ணாரா? என்னங்க சொல்றீங்க? அண்டு பூர்ணிமா வந்து மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணாம அகெயின்ஸ்டா நின்னாங்களா? வாவ்! பட் எல்லாமே இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறாம இருந்தது. விசித்ராவுக்கும் தினேஷ்க்கும் இடையில இருந்த அந்த ஒரு பஞ்சாயத்து. விசித்ரா திரும்ப திரும்ப தினேஷ் வந்து ஜெயிச்சிடக்கூடாதுங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்களா? என்னங்க இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது ஆக்சுவலா இந்த கேம் ஃபேரா விளாண்டாங்களா இல்லையா? அண்ட் ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க விஷ்ணுவோடது. ஆமாம், நிக்சன் என்ன ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவை எவிக்ட் பண்ணாரு. ஸோ அந்த எவிக்ஷன் கார்டு யூஸ் பண்ணி அவங்க எவிக்ட் பண்ணது எல்லாமே அந்த பி டீமாக தான் இருந்தது. ஸோ உண்மையிலே இந்த கேம் ஃபேராக இருந்துச்சா இல்லையா? விஷ்ணுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அண்ட் மோர் ஓவர் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் தோணுச்சு? அண்ட் இங்கே நடந்த அந்த மாறுதல்களுக்கான காரணங்கள் என்ன பார்க்கலாமா? ஹாய், தமிழ் லைவ் ராஜ். வெல், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாயாவுக்கு தினேஷ் பண்ண ஹெல்ப்ல இருந்தே வந்துடுறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட கமலஹாசன் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேமோட ஸ்டார்டிங் வரையே போய் ஆகணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த எவிக்ஷன் கார்டு வந்து ஃபஸ்ட்டு ரவீனா கையில் கிடைக்கும் போது அவங்க ஜெனினா விளாடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு விஷ்ணு வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது கரெக்டும் கூட. நிறையா பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இந்த கேம் எஸ்டர்டே அண்ட் டுடே ரெண்டுமே கம்பேர் பண்ணால் தான் முடியும். எப்படி வந்து எஸ்டர்டே ஏ டீம் ஒரு பிளான் பண்ணாங்க. ஏ டீம் அப்படிங்கிறது மாயா அன்கோ அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. அண்ட் பி டீம் ஒரு பிளான் பண்ணாங்க. பட் அந்த ஒரு கோஆர்டினேஷன் சம்திங் மிஸ் ஆகி பி டீமோட பிளான் வின் பண்ண மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வின் பண்ண மாதிரி இங்கே ஆக்சுவலாக பி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணாங்க. யாருக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து பின்னாடி இழுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் ரவீனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா விஷ்ணு வந்து பின்னாடி தட்டி விட்டுட்டாங்க. ஸோ எலிமினேட் ஆகிட்டார். அவர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அடுத்து 2 சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிமினேஷன் கார்டு வருது நிக்சனுக்கு கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக நிக்சனுக்கும் மணிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை அவர் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மணியை எவிக்ட் பண்ணுறாரு. மணியை எவிக்ட் பண்ணோடனே இவங்களுடைய கேம் பிளே எப்படி மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது யாருக்கு அதிகமான கார்டு இருக்குது, ஐ மீன் யார் அதிகமான பாயிண்டில் இருக்காங்க, லீடில் இருக்காங்க, அவங்கள பின்னாடி இழுத்துடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் இண்டிவிஜுவல் கேமாக மாறிடுச்சு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் இப்போ ரவீனா உள்ளே இருந்தால் நான் மணியை எவிக்ட் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் அவளுக்கு எவிக்ஷன் கார்டு தான் என்னை எவிக்ட் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் ஆக்சுவலாக அந்த எவிக்ஷன் கேம் ஆடினது யார் அப்படின்னா நிக்சன். ஸோ சேம் திங் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்த அந்த முயல் டாஸ்க்லையுமே இருந்தது. என்ன அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிறதுல யாரை நான் வெளியே தள்ளி விட்டால் எனக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும், என்ன யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, நான் எப்படி வின் பண்ணலான்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுது விஷ்ணு. ஸோ இது போத் ஆர் த கேம் இஸ் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே வந்து ஃபேவரட்டிசம்னா ரெண்டுமே ஃபேவரட்டிசம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஃபேராக தான் நடந்தது. ஸோ இதனால் நிக்சன் மேலே எந்த பெரிய லெவலில் தவறும் இல்லை. அண்ட் ஒரு பயங்கரமான ஸ்வாப் மூலமாக நிக்சன் முன்னாடி போகிறாரு. ஸோ அந்த இடத்த நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்வாப்பை வேறு யாருக்குமே கொடுத்துருக்க முடியாது. வேறு யாருக்குமே கொடுக்கறதுக்கான பாசிபிள் இல்லை. ஃப்ரீ ஜோனில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா ஆக்சுவலாக ஃப்ரீ ஜோனில் இருந்தவர் வந்து நம்மளுடைய தினேஷ். ஸோ ஆப்வியஸாக அவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ மீதி இருந்த நிக்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு ஒரு பெரிய லீடாக இருந்தது. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு அந்த முயலை எடுத்துட்டாரு. அண்ட் அவர் எனக்கும் தெரியல ரிஃப்ளெக்ஷனை வச்சு பார்க்குறான் பாரு அப்படின்னு ரவீனா சொன்னாங்க. ஸோ அது எதை வச்சு பார்த்தா தெரியல, பட் ரொம்ப குறு என்னடா குறுன்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி அந்த கார்ட்ஸே குறுன்னு தான் நிக்சன் பார்த்து பட் வின் பண்ணிட்டாரு. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தினேஷ் இந்த பிளேஸில் விசித்ராவுக்கு முன்ன பின்ன அப்படின்னு கேமை பேஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணார் மீன்ஸ் இந்த கேமில் இப்போ அவங்க முன்ன போனால் நமக்கு சேஃபாக இருக்குமா, பின்ன வந்தால் சேஃபாக இருக்குமா, வேறு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். பட் விசித்ரா கிளியர் அபவுட் ஒன் திங், நான் என்னன்னாலும் தினேஷை உள்ளே கொண்டு போய் விட போகிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு தெரிஞ்சிடுச்சுங்க இதுக்கு மேலே வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஒன் ஸ்டெப் முன்னாடி போனால் மாயா அந்த கேம் எடுத்துடலாம். ஸோ நம்ம மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் இருக்கக்கூடிய மற்ற 2 பேரில் யாராவது ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எப்படியாவது போய் அந்த அடுத்த ஒரு முயலை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் ஓவராலாக இந்த கேமோட ஸ்டார்டிங்லேருந்தே மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷோட கேம் பிளே இருந்தது. அந்த கேம் பிளேயும் எப்படி இருந்தது அப்படின்னா தினேஷ்க்கு வேறு சாய்ஸ் இல்லை. இப்போ யார் இருக்கா அந்த கேமில் வந்து நிக்சன் வின் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் விசித்ரா, இன்னொரு பக்கம் வந்து பூர்ணிமா, இன்னொரு பக்கம் மாயா. ஸோ ஆப்வியஸாக தினேஷுக்கும் விசித்ரா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு கிளாஷ் அண்ட் விசித்ரா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. சேஃப் ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இருந்தாங்கன்னா பூர்ணிமா இருந்தாங்க. ஸோ அவங்கள மூவ் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக தான் இவர் ஆக்சுவலாக அந்த ரீசனுக்காக மட்டும் இல்லை, ஐம் ஸோ சாரி, பூர்ணிமா வந்து சேஃப் ஜோன்லலாம் கிடையாது, பூர்ணிமா ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட
இந்த இடத்துல மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணால் அவருக்கு ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஸோ ஏன்னா மாயாவுக்கும் விசித்ராவுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருந்தது, அதுதான் அவர் திங்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மாயா வந்து அந்த முயல் எடுக்க அலோவ் பண்ணுறாரு. ஸோ விசித்ரா மேபி பூர்ணிமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக தினேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுவார்னு அவர் எதிர்பார்த்தாரு. பட் அதுக்கு இல்லைன்னு சொல்லி மொத்தமாக ஆப் அடிச்சுட்டு பூர்ணிமாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க விசித்ரா அந்த கேமில். ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து ஃபேராக தான் நடந்திருக்கு, அன்ஃபேராக நடக்கலை. ஈவன் நம்ம விஷ்ணு சொன்ன மாதிரி இவங்க பண்ணது தப்புன்னா நேற்று விஷ்ணு பண்ணது தப்பு. அதாவது முயல் மேக்ஸ் கேமில் இவர் நிக்சன் பண்ணது தப்புன்னா முயல் கேமில் விஷ்ணு பண்ணது தப்பு. ஸோ போத்தா ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏ டீம் அண்ட் பி டீம் ஒன்றுக்கு சலைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி கேம் ரொம்ப நல்லா தான் போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே ரொம்ப பயாஸ்டாவோ அந்த மாதிரி விளாண்ட மாதிரிலாம் தெரியல. ஸோ பூர்ணிமா தான் நிறைய இடத்துல கேமை செதறடிச்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் இருக்குது? அதர்வைஸ் யாரோ ஒரு பக்கம் இந்த கேமில் சாஞ்சிட்டாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருந்ததுன்னா அந்த விஷயத்தை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் இன் another one வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ்.